नमस्ते। प्राथमिक लेसन 2 विटामिन। शरीर को दुरुस्त और मजबूत बनाने के लिए मनुष्य विभिन्न प्रकार के आहार लेते हैं। பாடி வந்து ஃபிட்டாக இருக்கிறதுக்கும் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்குமாக மனிதன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபுட்டை வந்து எடுத்துக்கிறாங்க. कहा जाता है कि சொல்ல போனா ஸ்வஸ்த சரீர் மே ஸ்வஸ்த மஸ்திஷ்க் ரக்தா है. ஆரோக்கியமான உடல் தான் ஆரோக்கியமான மூளை இருக்கும். சரீர் அப்படின்னா பாடி, மஸ்திஷ்க் அப்படின்னா பிரெயின். தந்தருஸ்தி से बढ़कर दूसरी संपत्ति नहीं है. ஆரோக்கியமா இருக்கிறது நம்மளோட ஹெல்த் தான் வந்து எல்லாம் ஈடு இணை இல்லாத ஹெல்த்துக்கு இணையான வேற ஒரு செல்வம் வந்து கிடையாது. சம்பத்தி அப்படின்னாக்கா வெல்த். दुरुस्त और चुस्त रखने के लिए विटामिनों से भरा आहार लेने की जरूरत है. நம்ம வந்து ஹெல்த்தியா இருக்கணும் அப்படின்னா விட்டமின்ஸ் சே பரா விட்டமின்கள் நிறைந்த ஆஹார் அப்படின்னா ஃபுட், விட்டமின்ஸ் நிறைஞ்ச ஃபுட்டை வந்து நம்ம எடுத்துக்க வேண்டியது அவசியம். ஜரூரத் அப்படின்னா நெசசிட்டி. ஏபிசிடி ஆதி கை விட்டமின் है. ஏபிசிடி அப்படிங்கிறதுலாம் ஒரு இம்பார்ட்டன்டான விட்டமின்ஸ். விட்டமின் ஹமே खाद्य पदार्थों से मिलते हैं. விட்டமின் வந்து நம்மளுக்கு சாப்பிடக்கூடிய பொருட்கள்லேருந்து கிடைக்குது. अलग अलग विटामिन की कमी से अलग अलग बीमारियां पैदा होती हैं. செப்பரேட்டான ஒவ்வொரு விட்டமின்ஸோட குறைபாட்டுனாலையும், கம்மி அப்படின்னா லெஸ், ஒவ்வொரு விட்டமின் நம்ம உடம்புல குறைஞ்சாலும் அலக் அலக் பீமாரியாங் பைதா கருத்தேக நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு விட்டமின் குறைபாட்டுனாலையும் ஒவ்வொரு மாதிரியான டிசீசஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஏற்படும். आवश्यक खाद्य पदार्थों का सेवन करने से विटामिनों की कमी दूर होती है. நம்ம வந்து உண்ணக்கூடிய உணவுல அந்த விட்டமின்ஸ் இருக்கக்கூடிய பொருட்களா நம்ம வந்து எடுத்துக்கும் பொழுது நம்மளுக்கு வந்து என்ன பண்ணலாம், விட்டமினோட கம்மி லெஸ்ஸா இருக்கிறத வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம், தூரம் அனுப்பிடலாம். விட்டமின் கம்மியா இருக்கிறத வந்து நம்ம சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. शरीर में विटामिन की कमी से फेफड़े को हानि पहुंचती है. சரீர் அப்படின்னா உடம்புல விட்டமின் ஏ வந்து கம்மியா இருக்கிறதுனால ஃபேஃபட் கோ ஹானி பகுஞ்சி நம்மளுடைய வந்து ஃபேஃபட் அப்படின்னா லங்ஸ் வந்து வீக்கா இருக்கும். आंखों की चमक चली जाती है. विटामिन ए दूध और उनके बने मक्खन, मलाई और पनीर से मिलता है. ஆங்கோங் அப்படின்னா ஐஸ், கண்கள்ல வந்துட்டு சமக் அப்படின்னாக்கா கண்கள்ல வந்து ஒளி வந்து குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விட்டமின் ஏ கம்மியா இருக்கிறதுனால பார்வை வந்து குறைபாடு ஏற்படும். விட்டமின் ஏ வந்து எதுல எல்லாம் இருக்கு, தூத் அப்படின்னா மில்க், அவர் உசே பன்னா அதுல மில்கை வச்சு நம்ம செய்யக்கூடிய உசே பன்னே அதை வச்சு நம்ம செய்யக்கூடிய மக்கன், மலாயி, அவர் பன்னீர், நம்மளோட அதுல இருந்து என்னென்ன செய்யறோம், பன்னீர், தென் பட்டர் இதெல்லாம் எடுக்கிறோம் இல்லையா. ஸோ அந்த திங்ஸ்லயும் வந்து என்ன இருக்கு, விட்டமின் ஏ இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் விட்டமின் பி. விட்டமின் பி सबसे महत्वपूर्ण है. விட்டமின் பி சப்சே மகத்துவபூர்ண அப்படின்னா எல்லாத்தையும் விட ரொம்ப இம்பார்ட்டன்டானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது விட்டமின் பி. शरीर में इसकी कमी होने से नसें कमजोर हो जाती है. சரீர் அப்படின்னா என்ன பார்த்தோம், பாடி அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. பாடியில வந்துட்டு விட்டமின் பி கம்மியா இருந்தா நசே அப்படின்னா நர்வ்ஸ், நம்மளுடைய நர்வ் சிஸ்டம் வந்து என்ன ஆயிடும், கம்ஜோர் அப்படின்னா வீக் ஆயிடும். ஆத்மி பாத் பாத் மே குஷா கர்த்தா ஹை. ஸோ எந்த பீப்புளுக்கு வந்து விட்டமின் பி கம்மியா இருக்கோ அவங்க என்ன பண்ணுவாங்களாம், ஆத்மி அப்படின்னா மேன், பாத் பாத் அப்படின்னா அடிக்கடி, குஸ்ஸா கர்த்தா ஹை கோவப்படுவாங்க. ஸோ கோவப்படுறவங்களுக்கு எல்லாம் என்ன விட்டமின் கம்மியா இருக்கு, விட்டமின் பி கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. विटामिन बी गोभी, प्याज, हाथ से कुटे हुए चावल आदि से मिलता है. ஸோ விட்டமின் பி எந்த திங்ஸ்ல எல்லாம் இருக்கு, கோபி, கேபேஜ், பியாஜ், ஆனியன், ஹாத் சே குட்டே குயே சாவல், சாவல்னா ரைஸ், ஹாத் சே குட்டே குயே சாவல்னா கை குத்தல் அரிசி அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா. ஸோ இந்த கை குத்தல் அரிசி இதுல எல்லாம் விட்டமின் பி வந்து மில்தா அப்படின்னா கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் शरीर में सी विटामिन की कमी से மசூடா खराब हो जाता है. ஸோ விட்டமின் சி, இப்போ விட்டமின் ஏ பார்த்தோம் அண்ட் பி, இப்போ வந்து விட்டமின் சி. நம்மளோட பாடியில விட்டமின் சி வந்து கம்மியாகிறதுனால நம்மளுடைய மசூடா அப்படின்னா பல் ஈரல் சொல்லுவோம் இல்லையா, அது வந்து வீக் ஆயிடுது. உசை கூன் நிக்கல்னே லக்தா ஹை. ஸோ நம்மளுடைய பல் ஈரல்கள்லேருந்து என்ன ஆகும், கூன் அப்படின்னா பிளட், ரத்தம் வந்து வலிய ஆரம்பிக்கும். விட்டமின் சி நீம்பு, ஆலு, ஹரி மிர்ச் ஆதி சே மில்தா ஹை. ஸோ விட்டமின் சி வந்து எதுலாம் கிடைக்குது, நீம்புனா என்ன, லெமன், ஆலு பொட்டேட்டோ, ஹரி மிர்ச் அப்படின்னாக்கா கிரீன் சில்லி, இதுல எல்லாம் வந்து நம்மளுக்கு விட்டமின் சி கிடைக்குது. नेक्स्ट, बच्चों की पुष्टि और विकास के लिए विटामिन डी की जरूरत है.
ஸோ பச்சோம் அப்படின்னா குழந்தைங்க வந்து புஷ்டியாக இருக்கிறதுக்கோ என்ன விட்டமின் தேவை, விட்டமின் டி வந்து ஜரூரத் அப்படின்னா ரொம்ப தேவை. உஸ்கி கமி சே தாந்த் கே நிகல்தே சமய பச்சோं को तकलीफ होता है. ஸோ இந்த விட்டமின் டி கம்மியாக இருக்கும்போது தாந்த் அப்படின்னா டீத், பல் விழும் பொழுது அவங்களுக்கு வந்து வலி ஏற்படும். विटामिन डी की कमी से हड्डियों टेढ़ी हो जाती है. ஸோ விட்டமின் டி கம்மியாக இருந்தால் ஹட்டியோங் அப்படின்னாக்கா போன்ஸ், நம்மளோட எலும்புகள் இருக்கு இல்லையா, அது வந்து டேடி அப்படின்னாக்கா வந்து பெண்ட் ஆகிடும், வளைஞ்சு இருக்கும். சீதா அப்படின்னா ஸ்ட்ரெயிட், டேடி அப்படின்னாக்கா வந்து பெண்ட் ஆகிடும் நம்மளோட எலும்பு, விட்டமின் டி கம்மியாக இருக்கவங்களுக்கு. அண்டைக்கு ஜர்தி, முட்டையுடைய மஞ்சள் கரு. दूध, मलाई, मक्खन, पनीर आदि से विटामिन डी ज्यादा मिलता है. ஸோ இந்த பொருட்கள் எல்லாம் என்ன இருக்கு, விட்டமின் டி அதிகமாக கிடைக்குது. दूध से भी विटामिन डी काफी मिलता है. ஸோ நம்மளுக்கு தேவையான விட்டமின் எதுலேருந்து கிடைக்குது, தூப் அப்படின்னா சன்லைட், நம்ம சன்லைட்ல இருந்துமே நம்மளுக்கு விட்டமின் டி வந்து காஃபி போதுமான அளவு கிடைக்குது. आदमी को तंदुरुस्त रखने के लिए संतुलित आहार की जरूरत है. ஸோ மேன் வந்து ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரியான சாப்பாடு இருக்கணும், ஒரு ஈக்குவல் டயட், ஒரு எல்லா விட்டமின்ஸும் நிறைஞ்சு இருக்கக்கூடிய ஒரு டயட் வந்து அவங்களுக்கு தேவை. எல்லா சாப்பாடும் வந்து ஈக்குவல் ரேஷியோவில் இருக்க மாதிரி, எல்லா விட்டமின்ஸும் ஈக்குவல் ரேஷியோவில் இருக்க மாதிரியான ஃபுட்டு வந்து அவங்களுக்கு தேவைப்படுது. இந்த சந்துலித் ஆகார் கா மத்லப், संतुलित आहार அப்படின்னா என்ன அப்படின்னா शरीर निर्माण के लिए आवश्यक प्रोटीन, உடலுக்கு தேவையான புரோட்டீன்ஸ், ஸ்வஸ்த ரखने के लिए ஹெல்த்தியா இருக்கிறதுக்காக தேவைப்படக்கூடிய விட்டமின்ஸ், கனீஜ் லவன், கனீஜ் லவன் அப்படின்னாக்கா நம்ம தாது உப்புக்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, மினரல்ஸ், அண்ட் பானி கா சேவன், பானி அப்படின்னா வாட்டர். ஸோ இதோட சேவன் இதெல்லாம் மிக்ஸ் ஆகி கரெக்டான ரேஷியோவில் கிடைக்கிறது தான் வந்து சந்துலித் ஆகார். ஆகார் சக்திக்கோ கேலரி ககத்தேக, நம்ம ஃபுட்டுலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த எனர்ஜியை வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா கேலரி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த லெசன் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் இருக்கக்கூடிய சப்தார்த் அண்ட் எக்ஸசைஸ் அபியாஸ் பார்க்கலாம். சப்தார்த் தந்துருஸ்தி ஹெல்த், பீமாரி டிசீஸ், கம்ஜோர் வீக், ஹட்டி போன், खून ब्लड, मस्तिष्क ब्रेन, शरीर बॉडी, सेवन करना टू कंज्यूम और टू हैव, जरूरत नेसेसिटी, मिलना टू obtain. नेक्स्ट अभ्यास. प्रांतीय भाषा में अर्थ लिखिए. प्रांतीय भाषा நம்மளுடைய மதர் டங்க்ல வந்து நம்மளுக்கு இதுக்கான மீனிங் எழுத சொல்லியிருக்காங்க. தந்துருஸ்தி இதில் வந்து நீங்கள் எக்ஸாமில் எழுதும் போது இங்கிலீஷ் தமிழ் எது வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து தமிழ் நான் மிஸ்டேக் இல்லாமல் எழுதிடுவேன் அப்படின்னாக்கா யூ வில் பி ப்ரிஃபர் த தமிழ் லாங்குவேஜ். இல்லை மேம் எனக்கு இங்கிலீஷ் தான் எனக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படின்னாக்கா தட்ஸ் யுவர் விஷ். ஓகேவா. தந்துருஸ்தி ஹெல்த் உடல் நலம், ஜரூரத் நெசசிட்டி தேவை, சரீர் பாடி உடல், ஹட்டி போன் எலும்பு, கம்ஜோர் வீக் பலவீனமான, மில்னா to obtain கிடைத்தல். ரோமன் நம்பர் 2 விலோம் சப்த் लिखिए. விலோம் சப்த் அப்படின்னா ஆப்போசிட்ஸ். சுஸ்த் சுஸ்த், ஜாதா கம், டேடா सीधा, कमजोर मजबूत. सही या गलत लिखिए. ट्रू और फॉल्स. स्वस्थ शरीर में स्वस्थ मस्तिष्क रखता है. सही, सही அப்படின்னா ட்ரூ அப்படின்னு அர்த்தம். அப்போ ஆரோக்கியமான உடம்புல தான் ஆரோக்கியமான மூளை இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ட்ரூவா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ட்ரூ. ஏபிசிடி ஆதி கை விட்டமின் ஹே. ஸோ ஏபிசிடி இதெல்லாம் வந்து விட்டமின்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவுமே என்னது சகி. बी विटामिन की कमी के कारण आदमी बात बात गुस्सा करता है. சகி. விட்டமின் பி கம்மியா இருக்கக்கூடியதுனால அந்த மனிதன் என்ன பண்ணுவாங்க, அடிக்கடி கோபப்படுவாங்களா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சகி. डी विटामिन कमी से दांत के निकलते समय तकलीफ नहीं होता है. गलत. விட்டமின் டி கம்மியா இருந்தா பல்லு விழும் பொழுது தாந்த் நிகழ்த்தே சமயம், அதாவது பல்லு விழும் பொழுது தக்லீஃப் ஹோத்தாக நம்மளுக்கு வந்து என்ன பண்ணும், வலி ஏற்படும். ஆனா இங்க என்ன சொல்லியிருக்காங்க, தக்லீஃப் நஹி ஹோத்தாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால இது வந்து கலத், ராங். नेक्स्ट रोमन नंबर 4. प्रश्नों का उत्तर एक वाक्य में लिखिए. सबसे महत्वपूर्ण विटामिन कौन सा है. நம்ம பார்த்ததுல ரொம்ப இம்பார்ட்டன்டான விட்டமின்ஸ் எது,
विटामिन बी सबसे महत्वपूर्ण विटामिन बी है। विटामिन सी किन किन खाद्य पदार्थों से मिलता है? विटामिन सी नींबू, आलू, हरी मिर्च आदि से मिलता है। विटामिन सी எந்தெந்த பொருள்ல எல்லாம் கிடைக்குது? विटामिन सी नींबू लेमन, आलू पोटैटो, हरी मिर्च, ग्रीन चिल्ली இந்த பொருள்ல எல்லாம் கிடைக்குது। धूप से कौन सा विटामिन मिलता है? सूर्य ஒளியிலேருந்து என்ன விட்டமின் நம்மளுக்கு கிடைக்குது? धूप से विटामिन डी काफी मिलता है। धूपना सनलाइटலேருந்து விட்டமின் டி வந்து கிடைக்குது। कैलोरी किसे कहते हैं? कैलोरी அப்படின்னு நம்ம எதை சொல்றோம்? ஆகார சக்திக்கோ कैलोरी कहते हैं। ஃபுட்ல இருக்கக்கூடிய அந்த எனர்ஜியை தான் வந்து कैलोरी அப்படின்னு சொல்றோம்। ஸோ பிராத்மிக்ல லெசன் 2 விட்டமின் லெசன் வந்துட்டு லெசனும் பார்த்தாச்சு அண்ட் அபியாஸ் பார்த்தாச்சு। கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன்। தேங்க்யூ।